ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் டின்னருக்கு பருப்பு அடை பண்ணலான்னு இருக்கேன். இந்த பருப்பு அடைக்கு 1 கப் புழுங்கரிசி போட்டுக்கலாம். ஒரு 1/4 கப் துவரம்பருப்பு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அப்புறம் அதே 1/4 கப்பு கருப்பு உளுந்து போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கருப்பு உளுந்து நீங்கள் 1/2 கப்பே கூட போடலாம். அது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அந்த அடை அவ்வளோ டேஸ்டி கொடுக்கும். நீங்கள் கருப்பு உளுந்தை அந்த மிளகாப்பொடியெல்லாம் இட்லி மிளகாப்பொடி திரிக்கிறதுக்கும் ஊற வைக்கும்போது இதுக்கு 2 மிளகாப்பழமும் போட்டுக்கலாம். 2 3 நான் காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகா போட்டு இதை களைஞ்சி ஊற வச்சுக்கலாம். இதில் தண்ணி விட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 3 மணி நேரம், குறைஞ்சது 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு அடைவாக்கலாம். இந்த மிக்சி ஜாரில் இந்த ஊற வச்ச இப்போது 3 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. இந்த பருப்பெல்லாம் போட்டு அரைக்கணும். தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை நல்லா அலம்பி வச்சுருக்கேன். அது ஒரு பிடிச்சு கருவேப்பிலையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரகரன்னு இப்படி அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுட்டு இது மிக்ஸ் பண்ணணும். வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது கூட கொஞ்சம் மிளகு ஆட் பண்ணிக்கணும். மிளகு, அப்புறம் ஜீரகத்தையும் மிளகையும் ஆட் பண்ணி நம்ம அடை வாக்கணும். இப்போ இந்த அடை மாவை தோசைக்கல்லை விட்டு வாக்க போகிறேன்.